போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து அவர் நிறைய அறிவுரைகள் சொல்லி தூத்துக்குடியில் சில இடங்களுக்கெல்லாம் வந்து சில அனுப்பி அவங்கெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராக வழியை செஞ்சார். காவல்துறையில் இப்படி ஒரு ஆய்வாளர்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு பெரிய சங்கடம். நாங்கள்லாம் தொடர்ந்து பல ஆண்டுகள் எங்களோடு பணியாற்றுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் சில குடும்ப சூழல் காரணமாக அவரே ஒரு விருப்ப மனு கொடுத்து இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு செல்ல இருக்கிறார். இதே வந்து காவல்துறை சார்பாக ஏதாவது பணிமாறுவதற்கு நிர்வாக ஏற்பாடு செஞ்சிருந்தா இந்த பகுதியில் அனைத்து கிராம மக்களையும் ஒன்றிணைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களையும் இந்த சோழலை டிஎன்ஜியும் பார்த்து கண்டிப்பாக சார் மாத்திரத்தை நாங்கள் விட்டுக்க மாட்டோம். இதுதான் உண்மை. இருக்க எல்லாரும் சேர்ந்தவங்க கண்டிப்பாக செஞ்சுருக்கிறோம். ஆனாலும் அவருக்கு குடும்ப இருக்கு, பிள்ளைகள்லாம் தூத்துக்குடியில் படிக்காங்க. அந்த சூழல் கருதி அதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து தான் அதுக்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபடலை. இருந்தாலும் சார்பில் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த தூத்துக்குடிக்கு போய் நீங்கள் குழந்தைகள் 2 வருஷம் படிப்பெல்லாம் முடிச்ச பிறகு நீங்கள் மேலும் இந்த பகுதிக்கு நீங்கள் வரணும், இன்ஸ்பெக்டர் வரணும். கண்டிப்பாக இந்த பகுதியை நீங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு அமைதியான நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்லணும் என்று இந்த பொதுமக்கள் சார்பாக தாழ்மையான வேண்டுகோள் வைப்பதோடு, நீங்கள் என் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று கிட்டத்தட்ட நீங்கள் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க, அடுத்த டிஎஸ்பி ஏடிஎஸ்பி ரிட்டையர்டு ஸ்டேஜில் ஒரு எஸ்பியா இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளராக நீங்கள் பதவி விட எல்லா இறைவனை நன்றி அத்தனை பேர் சார்பாகவும் நன்றியை வாழ்த்து கேட்கிறேன். நன்றி வணக்கம். லைட்டாக அப்படின்பாரு, இது லைட்டாக பொறாமையாக இருக்கு சார். இங்கே அடுத்ததாக ஆரைக்குளம் மெட்ராஸ் கல்லூரி வைத்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஆரைக்குளம் காமராஜ் அவர்கள் என்பதாக ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கின்ற இனிய உறவுகள், அன்புக்கு நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். சார் இன்னைக்கு இங்கிருந்து போறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான நிகழ்வாக இருக்கு. இருந்தாலும் அவருடைய சேவை இன்னும் அதிகமானவருக்கு தேவை என்பதால் சார் போறது கொஞ்சம் சந்தோஷம் தான் இல்லையா? அதை தாண்டி முன்னேற்றம் கிட்டத்தட்ட ஒரு 1100 வருஷம் பழமையானவர் இந்த கோட்டைக்கு எல்லைச்சாமியோட. நான் இந்த கரும்புல ஒரு தரம் பார்த்து வரலாம். கிட்டத்தட்ட கருப்பாக தான் தெரியும் எனக்கு. இந்த ஊரோட மக்களோட மண்ணோட இவ்வளவு தூரம் தெரியும். இந்த மண்ணோட மக்களை தான் நீங்க எல்லாரோட ஒரு வச்சிருந்தார். கிட்டத்தட்ட அது ஒரு பொறுப்பு. நம்ம எல்லாரும் பிடிச்சி கண்டுக்கிறது இல்லை, நீங்க இப்படி பண்ணுங்க சொல்றது இல்லை, அன்பா கேட்கறது, கிட்டத்தட்ட ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக கிட்டத்தட்ட நம்மளோட பிள்ளைங்க ஒரு அன்பான மனிதர். இது வரைக்கும் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட நம்ம பேசுறதுக்கு நமக்கு பயமா இருக்கும். ஆனா அதை உண்மையிலேயே நண்பனா இருந்தது சாரை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அடுத்த வருஷம், அதாவது இந்த உலகம் அடுத்த விஷயத்தை நடந்துகிட்டே இருக்கு. உறவுகளும் சரி, பண்பும் சரி. காவல்துறையோட அடுத்த வருஷம் நான் பார்க்குறேன் சாரோட மதிப்பு அது இல்லாத போதுதான் தெரியும். அதை நான் உணர்றேன். ஸோ இனி வரும் காலங்களிலும் சார் நீங்கள் மென்மேலும் வளர நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ. நவாஸ் சார் அவர்களை சந்தித்த பொழுது கேட்டார், எங்கள் ஊர் காவல் நிலையங்கள் எப்படி இருக்கிறது என்று. அப்பொழுது அவரிடம் கூறினேன், ஒரு திறமையான இரட்டை சகோதரர்கள், ஒருவர் சேரன் மகாதேவியிலும் ஒருவர் முன்னீர் பள்ளத்திலும் சிறப்பான முறையில் சட்டம் ஒழுங்கை காத்து வருகிறார்கள். அப்ப கேட்டார், எந்த ஊர்க்காரங்க அப்படின்னு கேட்டார். 2 பேருமே ஆலங்குளத்து கருகாமையில் ஒரு சின்ன கிராமத்தை சார்ந்தவர்கள். இருவரும் உடன் பிறந்தவர்களா? ஆமா, உடன் பிறந்த சகோதரர்கள் தான் என்று. அப்பொழுது சொன்னார், ஏனென்றால் இந்த 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் அதிகமான சக்திக்கு மீறி நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால நிறைய கண்கூட பார்த்துருங்க. நான் எவ்வளோ பணியில் மொத்தமாக இங்கே ஒரு பொண்ணை சுற்றி இருக்கிற பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணன் அவருடைய பணியை செஞ்சுட்டு பார்ப்பேன். உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஒரு காவல் ஆய்வாளராக அண்ணன் விசுவாசமாக வச்சு வேலை பார்த்தாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா அவருடைய இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த பல காவல் நிலையத்தில் உள்ள அங்கே உள்ள மக்கள் இன்னும் அண்ணன் கூட தொடர்பில் இருக்கிறாங்க. அது பார்க்கும்போது உண்மையிலே அது எல்லாமே கிடைக்காது. அண்ணனுடைய அணுகுமுறைகளாக நல்ல அணுகுமுறை இருக்க போதுதான் அந்த மக்கள் இன்னும் அவங்களுடைய தொடர்பில் இருக்கிறாங்க. பல பணிகள் அவரோடு சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுபோல உங்களுடன் இன்றில்லை என்றும் இந்த விழிப்புணர்வு ஊர் பொதுமக்கள் என்றும் உங்களோடு ஒருவராய் உங்களோடு தோல் என்று உங்களுக்காக உழைப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு நன்றி. நன்றி, வணக்கம். வார்த்தை போனால் கூட எங்களை பிடிச்சி கொடுத்தாரு, எங்களை கரெக்ட் பண்ணார், நிறைய கரெக்ட் பண்ணார். என்னெல்லாம் நிறைய சரிப்படுத்தி கொண்டு வந்து இந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிறத கொண்டு வந்துருக்கிறார். அடுத்ததாக கொங்கந்தான் பாறை
ஞானேஸ்வர் அண்ணாச்சி அவர்கள் சீக்கிரம் வந்து அந்த கடைசியாக போட்டுக்கலாம். இவர் எந்த வார்டில் விட்டாலும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் பணி மாறுதல் செல்வது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பணி வந்து நம்முடைய ஏரியாவில் ரொம்ப ஒரு அமைதிப்படை அவங்க வச்சிருந்தாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எங்கே போனாலும் எந்த ஒரு காரியத்தையும் அந்த அமைதிப்படை மூலமாக அமைதிப்படுத்தி விட்டு வருவாங்க. அவர்களுக்கு முதலாவது அவர்கிட்ட என்னன்னா ஒரு இறை பக்தி அவர்கிட்ட உண்டு. மீண்டும் அவர்கள் இந்த ஏரியாவுக்கு அவர்கள் வந்து ஒரு பெரிய ஆபீசரா வரணும், அதை நாங்களாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து சொல்லி நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றி. சொல்லிக்கிட்டே இருப்பார், காரணம் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன். அடுத்ததாக இட்டேரி பஞ்சாயத்து தலைவர் ஐயப்பன் அவர்கள். இட்டேரி பஞ்சாயத்து தலைவர் ஐயப்பன் அவர்கள் முன்பதாக வந்து அவர் கடந்து போகிற சுருக்கமாக சில வார்த்தைகள் பேசும்படி சேர்மன் ரவியும் இன்ஸ்பெக்டர் சாரும் ஐயாபுரம் பகுதியில் பெயர் வாங்கின எங்களது காவல் ஆய்வாளரும் வேல்ராஜ் சாருடைய உடன் பிறந்த சகோதரருமான தர்மராஜ் சார் அவர்களை வரவேற்கிறோம். இட்டேரி பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். இந்த பணி நிறைவு பெற்று நமது அண்ணன் வேல்ராஜ் அவர்கள் இங்கிருந்து விடைபெறுவது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் இல்லாமல் அவர் இங்கிருந்து செல்வது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. மீண்டும் அவர் பெரிய ஒரு பொறுப்பை ஏற்று நமது சேர்மகாதேவி ஏடிஎஸ்பியாக வரும்படி கடவுளிடம் வேண்டி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவனை டைவர்ட் பண்ணி 2 பேரும் ஒரே மாதிரியான சிந்தனை உள்ள நபர்கள். அங்கே உள்ள வாலிபர்களுக்கு நெட்டு வாங்கி கொடுக்க, அங்கே மரம் நட, அந்த மாதிரி யாரா சொல்கிறாங்க. நான் வேற ஒருத்தரை நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் வந்து மறக்க முடியாத நபர் தர்மராஜ் சார். அடுத்ததாக புதுக்குளம் ஸ்டார்வின் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமாக பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாய சூழ்நிலையின் காரணமாக பணி மாறுதல் பெற்று நமது முன்னிற்பலம் காவல் நிலையத்திலிருந்து தூத்துக்குடி செல்வதற்கும் எனது அண்ணன் திரு வேல்ராஜன் அவர்களுக்கும் நம் வந்து வந்திருக்க அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே நம்மளும் நிறைய காவல்துறை அதிகாரிகள் பழகியிருப்போம். நாம் பார்த்த காவல்துறை அதிகாரிகள் மிகவும் அன்பான மனிதர் அண்ணன் வேல்ராஜன் அவர்கள். ஏன்னா காக்கி சட்டை போட்டுட்டாலே நிறைய பேருக்கு அதிகமான என்ன சொல்றது, நம்மளை விசாரிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கு. நிறைய பேர் நம்ம அனுபவப்பட்டிருப்போம். நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றிருக்கேன். ஒரு காலத்தில் ஒத்துழைப்பு தெரியும். எங்கள் ஊரில் நிறைய பஞ்சாயத்துகள் இருந்தது. அன்னைக்கு சார் வந்திருக்கும் போது கூட முன்னாள் காலத்தில் ஸ்டார்ட் சொன்னாங்க, இது பெரிய ஒரு மோசமான ஒரு புதுக்குளம் ஒரு சின்ன அந்த சர்ச்சில் நடக்கூடிய பிரச்சனைகள். அது அனைவருக்கும் வணக்கம். வேல்ராஜ் சார் வந்து பணியிடம் மாறுதல் சொல்ல வராங்க. கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப வருத்தம். எங்கள் ஊருக்கு நிறைய சலுகைகள் செஞ்சுருக்காங்க, நிறைய சொல்ல முடியாத சலுகைகள். சின்ன குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு பொருள் வந்து சார்ட்ட வந்து நட்புறவு நிகழ்ச்சி நடத்தணும். ஒரு காலில் எழுதி கொடுத்துச்சு, எங்களுக்கு கராத்தே ட்ரெஸ் வேணும் சொல்லி ஒரே வாரத்தில் சொந்த செலவில். இதுவரைக்கும் போலீஸ்காரங்க சொந்த செலவில் எழுதி கொடுத்தாங்க. இப்போ தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அத்தனை பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் யாருக்கும் பார்க்கல, எல்லா பிள்ளைகளும் நீ செங்கலை போல சார் வந்தாலே எல்லா பிள்ளைகளும் நேராக வெளியும். அவ்வளோ ஒரு பெருமையான பிள்ளைங்களுக்கு கல்வி மட்டும் இல்லை, புத்தகம் நிறைய தம்பி எப்படி இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா விசாரிச்சுட்டு பண்ணாங்க. எங்களோட நல்ல சிறப்பாக பழகி இருந்த சார் இன்னும் மேலும் பதவி உரிமை பெற்று சிறப்படைய எல்லா இறைவனை வேண்டி நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். இதுவரைக்கும் ஆச்சு எத்தனையோ காவலாளர்கள் வந்திருந்தாலும் அவர்கள்லாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாங்க. சார் வந்து வயசு கம்மியாக இருந்தாலும் அண்ணன் தம்பி அந்த அளவுக்கு நல்ல மரியாதையாக அனைவரையும் எந்த யாராக இருந்தாலும் சரி அவ்வளோவரையும் மரியாதையாக பேசி அந்த அளவுக்கு வரவேற்று எந்த ஒரு சண்டை சிக்கல் இல்லாமல் நம்ம காவல் நிலையத்தை வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இந்த அளவுக்கு நமக்கு ஒரு மரியாதைக்குரிய ஆய்வாளர் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன இங்கேருந்து மாறி போகிறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. மீண்டும் நமது காவல் நிலையத்துக்கு இன்ஸ்பெக்டராகவோ இல்லை சேர்மன் டிஎஸ்பியாகவோ மீண்டும் பணியுறை பெற்று வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் ஊர் தருவை, எங்கள் ஊர் தருவையில் அந்த கணத்தாங்குழின்னு சொன்னால் அனைவரும் பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்தே
வேல்ராஜ் சார் அப்படியே எங்களுக்கு விளையாட்டு மைதானமாக மாற்றி தந்தாங்க. இந்நாள் வரைக்கும் எங்கள் ஊர் பசங்க மைண்டு மாறாத ஒரே காரணம் வேல்ராஜ் சார் மட்டும்தான். எங்களுக்கு விளையாட்டு மைதானம் ரெடி பண்ணி தந்து, அதுக்கு விளையாட்டுக்கு பால் ரெடி பண்ணி தந்து எல்லாமே அவங்க எங்கள் தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் போலீஸ்னால் நான் ரொம்ப பயன்பேன். ஆனால் நான் சாரி என்னை தம்பின்னு கூப்பிட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக கூப்பிட்டு பேசு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இதனால் எங்கள் ஊர் பசங்களும் சரி பிள்ளைகளும் சரி எல்லாருமே விளையாட்டு பாடம் மாறாமல் விளையாட்டு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கிடையாது, அவங்க குடும்பமே நமக்கு ஒரு ஊக்கம். நம்ம குடும்பத்துலேயும் இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை உருவாக்குறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டாக நல்ல அதிகாரிகளாக நீங்கள் எங்களுக்கு திகழ்ந்தீங்க. ஒரு அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம், ரொம்ப பக்கத்தில் இருக்கோம், டெய்லி சந்திச்சுக்கிடுவோம். எப்பொழுதுமே இந்த ஊரில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சின்ன சின்ன ஆய்வுகளையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நன்றி. ஒரு வித்தியாசமான போலீஸ் அதிகாரி. போலீஸ்க்கு குடும்பத்தோட நேரம் செலுத்துறது ரொம்ப கம்மி. அவர் குடும்பத்துக்கும் முக்கியம் கொடுத்தாரு. நம்மளை எப்படி குடும்பமாக பார்த்துக்கிட்டாரோ இன்றைக்கி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த டிரான்ஸ்ஃபரை அவர் குடும்பத்துக்காக எடுத்திருக்காரு. அது பெரிய பலன் நடக்கும் நமக்கு. அவர்கிட்ட ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்க 2 பேருமே பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ். அவங்க இன்னும் நாட்டுக்கும் நம்மளை மாதிரி நண்பர்களுக்கும் புகழ் சேர்த்து கொடுக்கணுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஆனால் ஒரே ஒரு நம்பருக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னா அவருடைய ஃபோன் நம்பர் மட்டும் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அவர் என்கிட்ட பேசிய விதம், பழகின விதம், நல்ல பேச்சாளர். அவரை முன்பதாக கூப்பிட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நமது அனைத்து சமூக உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் தெரியும் இந்த முன்னீர்பள்ள மண்ணினுடைய பெருமை. கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான பகுதி நமது முன்னீர்பள்ளம். சுதந்திர போராட்ட காலத்திலேயே திருநெல்வேலியுடைய சுதந்திரத்தை எழுத வேண்டுமானால் வீரன் வாஞ்சிநாதன் அவர்களுடைய வரலாறை யாராலும் மறைக்க முடியாது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரருடைய மனைவி பொன்னம்மாள் அவர்கள் பிறந்த புண்ணிய நமது முன்னீர்பள்ளம் அக்ராகரம். அதேபோல் முதல் சுதந்திர போராட்ட தியாகியும் தமிழ் மொழியை செம்மொழியாக்க வேண்டும் என்று பாடுபட்ட தியாகி புலர்நலிங்கன் அவர்கள் அவதரித்த ஊர் இந்த முன்னீர்பள்ளம் ஊர். அதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட இடைப்பட்ட 96 காலங்களில் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சமத்துவ புறங்கள் உருவாகியது. ஆனால் மனிதன் தோன்றிய காலத்தில் இந்த ஊரில் கால் பதித்த காலம் முதல் உண்மையான சமத்துவபுரம் என்ற ஊர் ஒன்று உண்டு என்றால் அது எங்கள் முன்னீர்பள்ளம் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவிற்கு யாரையாவது அடையாளம் காட்டி கூறினார்தான் அவன் இந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று சொல்ல முடியுமே தவிர வந்தவர்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு ஒருதாய் மக்களாக வாழ்ந்த பகுதி இந்த முன்னீர்பள்ளம் பகுதி. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு காவல் தெய்வம் இருக்கும், குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு மட்டும். ஆனால் இந்த ஊரில் அருளாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரபாண்டி செல்லாய் அம்பிகை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய பிராமணர் சமுதாயத்தில் இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வரை அனைவருக்கும் ஒரே தாயாக இருந்து அனைவரையும் ஒரே கொடையின் கீழ் என்று ஆட்சி செய்யக்கூடிய ஊர் இந்த முன்னீர்பள்ளம் ஊர். இதை நான் சொல்வதற்கு காரணம், அப்படி இருந்த ஊர் யார் போட்ட கந்திஷ்டியாலோ கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து முன்னீர்பள்ளம் மட்டுமல்லாமல் முன்னீர்பள்ளம் பிரவிசரகத்துக்கு உட்பட்ட பகுதிகள் எல்லாம் சில நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்து அனைவருமே ஒருவர் நிலத்தை ஒருவர் பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் இந்த ஊர் அப்படியெல்லாம் மாறுமா என்று இங்க இருக்கக்கூடிய அனைவருமே வேண்டாத கோயில்கள் இல்லை. எப்படியெல்லாம் ஒரு பந்தலில் நின்றோம் இன்றைக்கு இந்த பக்தி மக்கள் ஆகிவிட்டார்களோ என்று வருங்காலவர்கள் கிடையாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பல அதிகாரிகள் அவர்களால் முடிந்த அளவில் பாடுபட்டார்கள், உழைத்தார்கள் இரவுகள் பாராமல். ஆனால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய பிறப்பால் எல்லோரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தால் உடல் தாங்காது என்பதால் வெவ்வேறு தாய் வயிற்றில் பிறந்தோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார்கள். அந்த வார்த்தையை உண்மையாக்குகின்ற விதத்தில் எனது வீட்டில் நான் ஒருவனாக பிறந்தேன் என்ற அந்த கஷ்டத்தை போக்கிய எனது குடும்பத்தின் சகோதரன் இந்த கூட்டத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் வேல்ராஜ் அவர்கள் அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பொறுப்பை கையெழுத்தார்கள். ஒவ்வொரு அதிகாரிகளும் தன்னுடைய திறமையால் ஒவ்வொரு வழியில் பாடுபட்டார்கள். ஆனால் அண்ணன் அவர்கள் இரவு பகல் பாராமல் பாடுபட்டு இந்த பகுதியில் ஆயுதத்தை எடுக்கணும் நினைத்தவர்கள் கூட அடுத்த கட்டத்தில் படித்து முன்னேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இளைஞர்களை உருவாக்கி அதில் 100% வெற்றியை கண்டதுதான் நம்முடைய சகோதரர்கள்.
ஒவ்வொரு அதிகாரிகள் வந்தால் வெளிப்படையாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எளிதாக உள்ள கொடைவிழா கிட்டத்தட்ட 2 சமூக மக்களுக்கும் ஒரு 10 அடிதான் வித்தியாசம். ஆனால் 2 சமூகம் இன்று வணங்கக்கூடிய அளவிற்கு அந்த கொடைவிழாவை நடத்தி கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்கின்றேன். அண்ணன் அவர்கள் எந்த காரணத்திற்காக நமது ஊரில் இருந்து தூத்துக்குடிக்கு செல்கிறார்கள் என்று அவர்களிடம் நெருங்கி பழகிய அனைவருக்குமே தெரியும். அந்த ஒரே காரணத்திற்காக தான் அவர்கள் இங்கிருந்து போக முடிகிறது. இல்லை என்றால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எந்த விளைவையும் சந்திக்க தயாராக இருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அடிக்கடி சொல்லும்போது சொல்வார்கள், சகோதரர் லெனின் அவர்கள் நான் எந்த கட்டத்துக்கும் செல்ல தயாராக இருக்கிறேன், உங்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிடுவேன் என்று கூறினார்கள் என்று கூட என்னிடத்திலே நமது காவல் ஆய்வாளர் அவர்கள் கூறினார்கள். ஆனால் சூழ்நிலை என்பது வேறு. ஒரு மனிதனுக்கு 2 கண் என்றால் ஒன்று நாட்டுக்காக, ஒன்று குடும்பத்திற்காக. ஆனால் அவர்கள் இந்த ஓராண்டு காலமும் தனது குடும்பத்தை கூட நினைத்து பார்க்காமல் இந்த பகுதி மக்களை எப்படியாவது ஒரு பங்களில் அமர வைக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டார்கள். இன்றைக்கு அதை வெற்றி பெற்று விட்டார்கள். நாம் அனைவரும் ஒரே இடத்தில் உட்கார்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் நமது காவல் ஆய்வாளர் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய நமது மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்கள். நாம் அனைவரும் செய்ய வேண்டிய கடமை, அண்ணன் அவர்களும் அவர்களது குடும்பமும் மனதில் இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் எல்லாம் மாறி நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு நாம் அனைவரும் நாம் ஏற்றுக்கொண்ட அனைத்து தெய்வங்களையும் வணங்கினால் அந்த குடும்பத்திற்கு நாம் செய்யக்கூடிய பாக்கியமாக சேரும். காரணம், அவர்கள் குடும்பத்திற்காக வாழவில்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். காவல்துறை என்பது நேரடியாக அந்த தவறு செய்வதை தண்டிக்கக்கூடிய பகுதி. ஆனால் அவர்கள் அதையும் தாண்டி தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்த சகோதரர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது, இந்த பகுதி மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்கு கண்ணை இமை காப்பது போல சிந்தித்தார்கள். இந்த ஓராண்டு காலத்தில் காவல்துறையில் பணிபுரிந்த சகோதரர்களுக்கு ஒருவருக்கு காரில் ஏற்பட்டாலும், ஒருவர் செல்லுகின்ற போது விபத்து ஏற்பட்டாலும் அதையும் எண்ணி இந்த தவறு இந்த காவல் நிலையம் ஒருவேளை நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அந்த குடும்பத்திற்கு விரைவில் ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்து அரசாங்கம் நினைத்தால் 6 மாதத்துக்குள்ளே இந்த காவல் நிலையத்திற்கு அவர்கள் திரும்ப வர முடியும். காரணம் என்னவென்றால் ஒரு 90% இந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து சமுதாய இளைஞர்களையும் மாற்றிவிட்டார்கள். காவல்துறையில் அவர்கள் சட்டத்தை கையில் எடுப்பதை விட அந்த சகோதரத்திலும் சகோதரனாக பழகி மீண்டும் அவர்கள் தவறான வழிக்கு ஒரு காலமும் செல்ல முடியாத அளவிற்கு அந்த சகோதரர்களை திருத்தி விட்டார்கள். அதனால் உங்கள் சேவை எங்களுக்கு தேவை, அதை விட உங்களுக்கு அந்த குடும்பத்திற்கு உங்களை விட்டால் ஆறு இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு அண்ணா இறைவன் என்பது இருப்பது உண்மையானால் இந்த நெடுமொழியில் இருந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எந்தவித மன கஷ்டமும் ஆண்டவன் வழங்க மாட்டான். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரும் மனப்பூர்வமாக உங்களை வாழ்த்தியது ஒவ்வொருத்தருடைய பேச்சிலும் தெரிகிறது. உள்ளபூர்வமாக உங்களை வாழ்த்தினார்கள். இந்த ஊருக்கு காவல் பணி புரிவதற்கு நீங்கள் வருகிறீர்களோ இல்லையோ அது தாமதமானாலும் இங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தில் ஒருவர். எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அந்த குடும்பத்தின் சகோதர வரிசையில் பத்திரிகையில் முதல் பெயர் உங்கள் பெயர் தான் இருக்கும். அந்த அளவிற்கு காவலர் உங்கள் நண்பர் என்பார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை நீங்கள் தான் எங்கள் உறவுக்காரர், அதை நாங்கள் உயிர் இருக்கவரை மறக்க மாட்டோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேல்ராஜ் சார் பார்க்கலாம். சார் அவர் சார் எல்லாரும் ஆசை மாதிரி டிஎஸ்பியாவோ இல்லை எஸ்பியாவோ இங்கே பணி உயர்வு பெற்று வரணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு அழைத்து ஊர் சார்பாகவும் வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தை போகிறதுக்கு என்னுடைய சிறு உறவு. நமது வேல்ராஜ் சாரை பற்றி ஒரு சின்ன ஒரு 2 வார்த்தைகள் சொல்லி கொடுக்குறோம். முதல்ல அவங்க நம்மளோட பழகும் போது ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நம்மளோட கண்டல் டைம்லாம் ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் விளையாட்டு துறையில் நான் இங்கே ஜாயின் பண்ண உடனே விளையாட்டு துறையில் நிறைய மூமெண்ட்ஸ் பார்த்தேன். அப்புறம் இந்த குறைவில் சிவசங்கரன் சொன்ன மாதிரி குறை, அப்புறம் இந்த கோயில் கூட பற்றி சொன்னீங்க. அந்த டைம் எலெக்ஷன் டைமு, வெளியில் எல்லண்டோ ப்ராப்ளம். நான் ஏதோ வெளி டியூட்டியில் இருந்தேன். இருந்த போலீஸை வச்சு எக்ஸ்ட்ராவாக அவங்கள வேலை வைங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நீங்களாம் சொன்னீங்க இந்த ஏரியாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு. எங்களை வேலையும் வாங்கினாங்க, அதே டைம் எங்களை மனம் கொண்ட விடாமல் ரொம்ப
நல்லா அரவணைச்சு கொண்டு போனாங்க. இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கும். அடுத்ததாக சேர்மாதவி காவல் ஆய்வாளரும் வேல்ராஜ் சாருடைய உடன்பிறந்த சகோதரருமான தர்மராஜ் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தம்பி வந்து பணி மாறுதல் செய்து பெற்று செல்கிறார். அதுக்காக இவ்வளோ மக்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தம்பி டிரான்ஸ்ஃபர் போக காரணம் என்னென்னா குழந்தைங்க படிப்பு தான். பொண்ணு படிச்சுருக்கேன், இந்த டைமில் அங்கே இருந்தால் நல்லா இருக்கும், பிள்ளை நல்லா ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே இது நல்லா ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் தம்பி உடையான் படை கஞ்சான். அது நான் எப்போவுமே சொல்லுவேன். இப்போ இல்லை, அந்த டைம்லேருந்து எதுவாக இருந்தாலும் ப்ரோ ஒரு சின்ன பிரச்சனை டக்குன்னு ப்ரோ இப்படி ஆகி போச்சுன்னா ப்ரோ இப்படி கூட அப்படி கூட உடனே ஒரு சஜஷன் கொடுத்துருவான். அதனால அதாவது தெரியாத யாருனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால தம்பிட அப்படிங்கிறதுனால டிபார்ட்மெண்ட் எனக்கு ஜூனியர், வயசுலேயும் ஜூனியர் தான். ஆனால் அவனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைசரை கூட நான் ரெடியாக இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இவ்வளோ மக்களை சம்பாதிச்சுக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாக காவல் பணி அப்படின்னா போலீஸ் நம்ம டியூட்டி என்ன அப்படின்னா காவல் பணி என்பது குற்றம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவது காவல் பணி. குற்றம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவது காவல் பணி. அந்த சார் சொன்னார், இது மாதிரி ஐயாவூர் போனால் நல்ல கிராமம். தம்பி சொல்லுவான் ஃபர்ஸ்ட்டு, ப்ரோ இந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா பார்க்க தான் கடமாடாக இருக்காங்க. ஆனால் அவனை பழகி பார்த்தாச்சுன்னா நம்ம மேலே ஒரு அடி விழுதுனா அவங்க மேலே விழுந்ததுக்கப்புறம் தான் நம்ம மேலே விழுவாங்க. அதை நான் நிறைய இடங்களில் ப்ராக்டிக்கலாக நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது மாதிரி நம்ம வேலை பார்த்தது எல்லாமே சில இடங்களில் கிராமங்கள் அடிக்கும்போது அந்த ஊரில் உள்ள பசங்களை நம்ம எப்படி கையில் எடுக்கணும் அப்படின்னா அந்த விளையாட்டு தான். விளையாட்டு மூலமாக நம்ம ஈஸியாக பசங்களை கையில் எடுத்து நம்ம பார்த்தோன்னே ஓடி வந்துடுறாங்க. சார் போலீஸை பார்த்து தெரிச்சு ஓடுற காலங்கள்லாம் போய் போலீஸ் பார்த்து சார் நல்லா இருக்கீங்களா சார், குட் ஈவினிங் சார், குட் மார்னிங் சார், சாயந்தரம் இவ்வளோ சார் குட்டிஸ்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சார் குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் மாடு ஓகே சார். இதெல்லாம் என்ன காரணம், நம்ம ஒரு அப்ரோச் தான். ஏன்னா நம்ம எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா மக்களும் சந்தோஷமா, நான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி காவல்துறை பணி இப்போ நம்ம இருக்கிற பசங்கள்லாம் தப்பு பண்ற எல்லாத்தையுமே திருத்திட்டேன்னா நான் மட்டும் இல்லை, எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் போலீஸ் அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். போலீஸ் காலையில் டியூட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஈவினிங் போகும்போது சந்தோஷமா போகணும் அப்படிங்கிறதான் எங்களோட பாயிண்ட் இருக்கு. அந்த மாதிரி தம்பி நீங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய மக்களை சம்பாதிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் பேசுனீங்க கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நீங்க இந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க, நான் அந்த ஊர்ல பிறந்திருக்கேன். எனக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. நம்ம போடுறது சட்டம் மட்டும்தான். நீங்க வெள்ளச்சட்டை போட்டிருக்கீங்க, கள்ளச்சட்டை போடுறீங்க, நான் காய்ச்சல் போடுறது. மற்றபடி எங்களுக்கு இந்த வித்தியாசங்கிறது எதுவும் தெரியாது. எங்களெல்லாம் படிக்க வச்சது அண்ணன் தான். எங்க அண்ணன் தான் தப்பு பண்றப்பெல்லாம் கண்டிச்சு அடி கண்டிச்சு பெறப்பெல்லாம் ஏகப்பட்ட ஒரு குட்டியான நிலையத்தை நான் அவ்வளோ கம்பு கொடுத்துருவேன். எங்கெல்லாம் அண்ணன் அடிச்சு அடி. அதனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு தேர்வு கூட்டி உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம வந்து பிள்ளைங்களெல்லாம் ஈஸியாக நம்ம கையில் எடுக்கணும்னா அவங்களெல்லாம் விளையாட்டுன்னு சொல்லி கொடுத்து தப்புனா நீங்க வந்து அது என்ன தப்புன்னு நினைச்சிருவீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நாங்கள் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். நான் எது கட்டி வைக்கிறேன்னா சனிக்கிழமைனா வீட்டில் சாப்பாடு ஒரு வேளை தான் எங்களுக்கு வீட்டில் சமையல். நைட்டு ஒரு வேளை மட்டும் தான் சமையல். எங்கள் ஊரில் பீடி சுட்டு எங்கள் வீட்டில் பீடி சுட்டலாம். நைட்டு சூடாக சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். காலையில் பழைய ஒரு நீ தண்ணி வச்சுருக்கோம். மதியானத்துக்கு சாப்பாடு இருக்காது. மதியானத்துக்கு எங்கள் அத்தை அப்பா கூட பிறந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, சத்தமில்ல சமையல் பண்ணிட்டு பாத்திரம் கழுவி போட்டு வருவாங்க. மீதி இருக்க சாப்பாடு தருவாங்க. அதுதான் அந்த சாப்பாடு மதியானத்துக்கு. அந்த சாப்பாடு எங்கள் அத்தை அங்கேருந்து கொண்டு வராங்கன்னா எம்மா சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்கம்மா அப்படி சொல்லியாச்சுன்னா எங்கள் அம்மா ஒன்றும் இல்லை, பச்சை மிளகா, உப்பு, புளி இதை தான் வச்சு அரைப்பாங்க. 2 செகண்டில் வீடு சாப்பாடு காலையில் போயிடும். அவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து தொடர்ந்து வராங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், சனி நேரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் இருக்காது, ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பசங்களை சேர்ந்து என்ன பண்ணுவோம், குளத்துல போய் குளிச்சுட்டு அப்படியே ஓன அடிச்சுட்டு அப்படியே வருவோம். கரெக்டாக எங்கள் அண்ணன் லாரி செட்டில் வேலை பார்த்து வருவாங்க. இல்லை அவன் இருக்கான், அவன் படிக்க அப்படின்னு வரான். நீ படிக்கணும் வேலை பார்க்கணும் இப்படி இவனு கூட எப்போ 5வது வரைக்கும் உள்ளது இல்லை. மரத்துல கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க, நான் தான் கம்ப்யூட்டர் சொல்லணும், நானே கொடுத்து அடிக்கணும். அதே மாதிரி தம்பியும் தான். ஏன் மேரேஜ் டைம்ல எனக்கு மேரேஜ் டைம்ல என் தம்பி ஒன்றும் இல்லை
பக்கத்து ஊருக்கு ஏதோ பொருள் வாங்க போகுது, அங்கே தான் 5 கிலோ போயிடும். கொஞ்சம் லேட் ஆகிட்டு, வண்டி சின்ன ப்ராப்ளம், லேட் ஆகிட்டு. ஏதாவது சின்ன சின்ன சேட்டை படிப்பெல்லாம் அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அன்னைக்கு அடி வெளுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5-6 அடி, 5-6 கம்பு. எங்கள் அண்ணி பிடிக்கிறாங்க, ஆளுக்கு யாரும் பிடிக்க முடியாது. அண்ணன் என்ன சொன்னாலும் முட்டு போட்டு அடி வெளுத்துட்டாங்க. இவ்வளோதான் நாங்கள் அடி வாங்கி வளர்ந்ததுனால நாங்கள் இப்படி நிற்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னா, 2 குழந்தை வச்சுருக்கோம். அதனால அடிக்கணும், ஆசைக்கணும், அசிக்கணும் வச்சு குழந்தைங்க அடிக்க மாட்டோம், கண்டிக்க மாட்டோம். அதனால தான் நிறைய குற்றங்கள் பெரியதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா நம்ம உங்கள் குழந்தைங்க தப்பு பண்ணும்போது கண்டிக்கணும், நல்லது பண்ணும்போது பாராட்டணும். நம்ம கண்டிக்க மட்டுமே செஞ்சால் தவறு, பாராட்டம் மட்டுமே செஞ்சால் தவறு. கண்டிக்கும் போது கண்டிக்கணும், பாராட்டும் போது பாராட்டணும். அந்த மாதிரி அதே மாதிரி குழந்தை வளர்ப்பு முறை ஒன்று சொல்லியிருந்தேன். வயசு பிள்ளைங்க தான், அதான் நீ இங்கே பிறந்திருக்க, நான் அங்கே பிறந்திருக்கேன், அவ்வளோதான். இந்த ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்கு போகிறான் குரங்கு பிடிக்கிறதுக்கு. என்ன பண்ணுறான், குரங்கு பிடிக்கிறது ஒரு இறங்கி எடுத்து அதில் சிறுசாக ஒரு ஹோல் போட்டு அதுக்கு இந்த குரங்குக்கு தேவையான பிடித்த தின்பண்டங்கள் உள்ளே போட்டு இந்த குரங்கு நம்ம போய் பார்க்கும், கையை உள்ள விட்டு அந்த கொட்டையில எடுத்துட்டு வெளியில் எடுக்க பார்க்க எடுக்க முடியாது. ஓடும், எவ்வளோ தூரம் ஓடும், அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வரும், அதுக்கு மேலே ஓட முடியாது. அப்போ என்ன அந்த இடத்துல வேட்டைக்கார ஈஸியாக போய் அதை பிடிச்சிடும். அந்த இடத்துல அந்த குரங்குக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, 2 சான்ஸ் இருக்கு. ஒன்று அந்த தின்பண்டங்களை விட்டுட்டு கை எடுத்தாச்சுன்னா கை வெளியில் வந்துடும். இப்போ இருக்கிற மாதிரி சந்தோஷமா சுதந்திரமா காடுகளை சுற்றி அலையலாம். அப்படி இல்லைன்னா அந்த தின்பண்டங்கள் தான் வேணும் அப்படின்னா அதை கையில் பிடிச்சிட்டு வேட்டைக்காரனை மாட்டுக்கலாம், வாழ்க்கை ஃபுல்லாக வேட்டைக்காரன் அடிமையாக வாழணும். இந்த இடத்துல அந்த குரங்கு என்ன முடிவு எடுக்கணும், அந்த தின்பண்டங்கள் தான் வேணும்னு முடிவு எடுத்து. ஏன்னா அதுக்கு நம்மளை மாதிரி 6 அறிவு கிடையாது. அதே மாதிரி அது வாழ்க்கை ஃபுல்லாக அடிமையாக இருக்கும் வேட்டைக்காரன். அதே மாதிரி சில நேரங்கள் சில மனிதர்களும் ஈகோ அப்படிங்கிற பேர்ல நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு, நான் பணக்காரன், நீ ஏழை, நான் படித்தவன் படிக்காதவன் அப்படிங்கிற ஒரு ஈகோவை கையில் வச்சுக்கிட்டு தேவையில்லாத எண்ணங்களை கையில் வச்சுட்டு இன்னமும் வாழ்ந்துட்டு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கை. கடவுள் நம்ம மனுஷனை படைச்சிட்டு கீழே போய் ஒரு சொர்க்கம் இருக்கு பார்த்துட்டு சொல்லி கையில் ஒரு பரிசு போட்டோம்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. நாம இங்க அந்த பரிசு கொடுத்த பிரிச்சு பார்க்காமலே நிறைய செத்து போயிடும். உலகம் அவ்வளவு அழகானது, அவ்வளவு ரசிக்கலாம். யாரா இருந்தாலும் எனக்கு என் பொண்ணு ஃபங்க்ஷன் வச்சிருந்தேன். எங்க அண்ணன் சண்டை போட்டாங்க, என்ன இது வரைக்கும் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் பிரின்சிபல்லாம் பார்த்தது இல்லையா, இது வரைக்கும் நம்ம இத்தனை ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், என்னைக்காவது ஏதாவது படத்தை போட்டிருக்கோமா இருந்தாங்க. இல்லை எனக்கு சரியா நம்ம இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷன் நம்ம படம் இன்னும் போட்டது இல்லை, இப்படி நீ கேள்வி கேட்குற அப்படின்னாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் உட்காருவாங்க, எல்லாருக்கும் போவாங்க. ஆனால் நம்ம பக்கம் அவ்வளோ ஆளுக்கு வருவாங்க. எனக்கு அதனால எதுவுமே தெரியாது, யார் செலவு இவங்க இவங்க எனக்கு அப்படி பார்க்கவே தெரியாது. எனக்கு அந்த நாலேஜும் கிடையாது. ஐ எம் ஹாப்பி. எனக்கு அது தெரியாதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சட்டமும் சரின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரே இடத்துல இருந்து குழந்தைங்களை வளர்க்கப்படாதுங்க. குழந்தைங்க எதிர்காலத்தில் நல்லா வருவாங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும், அதை இந்த நேரத்தில் சொல்லணும்னு தோணுச்சு. அதே மாதிரி இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. என்ன சகோதர வாழ்விலும் சரி, இங்கே வந்திருக்கிறவங்க உங்களோட எல்லார் வாழ்விலும் எப்படி நீர் நிறைந்த குளத்தில் மீன்களும் பூச்சிகளும் தானே வந்து சேருமோ அதே போல எனது சகோதர வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் தானே வந்து சேர வேண்டும், சேரும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சார் டிசிப்ளின் பற்றி சொல்லும்போது ஒருவர் சொன்னாங்க, அதாவது நான் கொஞ்சம் கேஸ் போடும்போது நிற்காம போயிட்டாங்கன்னா கேஸ் போடும் அப்படி சொன்னாங்க. நாங்கள் எதுக்கு நிற்காம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து பயந்து போய் தான் நிற்காம போகிறோன்னு சொல்லி அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய படிக்கிற டயத்தில் ஏதோ ஒரு முக்கியமான சூழ்நிலை காரணமாக போகிறாங்க, வண்டி கடைசி பஸ் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரே பைக்கில் 3 பேர் போகிறாங்க. போகும்போது ஆய்க்குடி ஸ்டேஷனில் யாரும் நம்மளை பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு போனாங்க. அந்த எஸ்ஐ சார் பார்த்துட்டு நம்மளை வேணும்னு பார்த்துட்டு போகிறான்னு அவனை அடுத்த ஸ்டேஷனுக்கு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து வச்சுட்டு கேட்டால் சார் எந்த ஒரு ஊரை மட்டும் சொல்கிறாரு, வீட்டை சொல்ல மாட்டேங்காரு. யார் ஏன் காரணம் என்ன அப்படின்னா அடி விழும் அப்படின்னு அவங்க அண்ணன் சார் சொன்னாங்க இல்லையா, அடி விழுன்றதுனால சொல்லவே மாட்டேங்காங்களாம். அப்புறம் கடைசி பக்கத்தில் இருக்க சொல்லி அப்படி சொல்லி நீ முத்துக்குமார் தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நேராக உடனே ஃபோன் பண்ணிட்டாங்களாம். அங்கே இங்கே வந்து பார்த்தா பெரிய தப்பில் என்கிட்ட சொன்னாங்க, எதுக்கு பயந்து போகிறாங்க அவங்க, நம்மளுக்கு எதுக்கு போகிறாங்க, வேணும்னா பயந்து போய் அதுக்கே நம்ம இவ்வளோ ஃபைன் பண்ணோம் அப்படின்னு என்னை கரெக்ட் பண்ணாங்க.
அங்கே போனாக்க சொன்னார் இத்தனை கம்பு உடஞ்சிது அப்படின்னாரு. தப்புன்னா அவங்க வந்து பெரிய பெரிய தப்பு பண்ணி அடிவாங்கல, சின்ன சின்ன வழிபாடுகளுக்கு பெரிய பெரிய கரெக்ஷன், பெரிய பெரிய தண்டனை சிக்ஷை இருந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி எங்களது காவல் ஆய்வாளர் அவர்கள் வேல்ராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். நம் கருங்களை திட்ட அவர்கள் வரவேற்போம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டீங்க எல்லாருமே. எனக்கு இந்த முன்னிப்பள்ளம் காவல் நிலையம் ஃபஸ்ட்டு வரும்போது நான் ஏன்டா வரேன்னு அண்ணனே சொல்லியிருப்பேன். ஆனால் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அண்ணன் என்னடா இப்படி போட்டாங்க ரெண்டு ஒரு ஹெவி ஸ்டேஷன் ரொம்ப உமா இருக்கும், இப்போ என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு பயத்தோட தான் கேட்டது நான். ஆனால் நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு 15 நாள் தான், எனக்கு தெரிஞ்சு 15 நாள் தான். இந்த ஊரில் எந்த வளமும் இல்லாமல் இல்லை, எந்த பக்தியும் இல்லாமல் இல்லை, யாருமே கெட்டவங்க இல்லை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் எல்லா மனிதனும் கோபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வரும். அது யாருக்கு அதிகம் வரும்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் வரும். இந்த ஊர் மக்கள் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்கள். அதனால சின்ன சின்ன விஷயங்களை கூட அதை எவ்வளவு வேகமா நடந்துட்டு அப்படிங்கிற ஒரு எமோஷனல் தான் இங்க இந்த நிறைய சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு முன்னாடி. அதே மாதிரி காவல்துறையில வந்து நம்ம எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட இறங்கி, காவல் பணியே மக்கள் பணி தான். காவலர்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு பப்ளிக்ல பொதுமக்கள்கிட்ட இறங்கி பேசுறாங்க, எவ்வளவு தூரத்துக்கு அவங்களோட. இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன், எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துக்கு போனேன், முல்லை நகருக்கு போனேன், அங்கே பசங்க விளையாடுவாங்க வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க போய் பார்த்து நம்மளே போலீஸை பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி பண்ணிப்பாங்க. இப்போ நம்மளே ஏன் அப்படி வித்தியாசமா பார்க்க, நான் பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டு ஏன்டா என்னடா தம்பி எது விளையாடுறீங்களா, எத்தனை விளையாடு, யார் படிக்கிறா, காலேஜ் படிக்கிறா, இப்படி நம்மகிட்ட கேட்கும்போது அவருக்கு நம்ம மேல ஒரு சின்ன ஒரு கவனம். போலீஸார் வந்து நம்மகிட்ட பேசுறாங்க, இது வரைக்கும் போலீஸ்லாம் அப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா நான் கையாண்டு அதுல வெற்றி என்ன, ஏற்கனவே நிறைய ஸ்டேஷன்ல வேலை பார்த்த ஸ்டேஷன்ல எல்லா ஸ்டேஷன்லுமே வந்து நான் கடவுள் புண்ணியத்திலையும் சரி பொதுமக்களோடையும் சரி என் கூட பணிபுரிந்த காவலர்கள் உதவியோட நல்ல பேரோட நான் வந்திருக்கேன். அதே மாதிரி தான் எனக்கு முன்னிப்பளம். நான் இப்பவும் நான் சொல்றேன், முன்னிப்பளம் விட்டு எனக்கு போறதுக்கு மனசு கிடையாது. ஆனா எங்க அண்ணன் சொன்ன மாதிரியும் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் கொஞ்சம் எனக்கு இருக்கிறதுனால மட்டுமே தான் நான் இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் போறேன். என்னோட பெரிய ஒரு ஆசை, இந்த ஊர்ல இனிமேல் இந்த மாதிரி கலவரங்கள் எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி கலவரங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இப்போதைக்கு சொன்ன மாதிரி தான் எல்லா ஊர்லயுமே என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இளைஞர்களையும் தனியா பார்த்து பேசியிருக்கேன். தம்பி மதுநகர்ல சொன்ன மாதிரி சரி, முல்லை நகர்ல இல்லைன்னு இப்படி ஒவ்வொரு தருவையில புவனேஸ்வரி இவ்வளவு தான் வந்து நான் போய் போலீஸ்கிட்ட ஏதாவது தப்பு நடந்தா எனக்கு சொல்லவே மாட்டேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டயா நீ ஏதாவது தப்பு நடந்ததுன்னா எனக்கு முதலே சொல்லிட்டேன்னா சொல்லவே மாட்டேன். உனக்கு ஏதாவது உதவி வேணுமா, நீ ஏதாவது விளையாட ஹெல்ப் பண்ணுமா, நீ சொல்லு, நான் செய்யறேன். எங்க அடித்தளம் எங்க மாறணுமோ அங்க அது மாறணும். நீங்க விளையாட்டோட போயிட்டீங்கன்னா ஜாதி ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. நீங்க 100% எடுத்து வச்சுக்கலாம். அதில் யாருமே வந்து வேணும்னோ இந்த இவன் பெரியவன் இவன் பெரியவனுக்கு இருந்தது யாருமே இல்லை. எல்லாருமே சமத்துவமா இருக்கக்கூடிய ஊர் தான். இந்த செல்லசங்கன் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஊர் வந்து புண்ணிய பூமியும் கூட. நீங்க கும்பிடக்கூடிய தெய்வங்களே உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு சாட்சியாகவும் இருந்து ஆட்சி செய்யும். அதனால நீங்க முடிந்த வரைக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய நம்ம பெரிய ஒரு கல்யாண வீடாக இருந்தாங்க. கல்யாண வீடு வந்து ஒரு கல்யாணம் நடத்திப்பாரு சொல்லுவாங்க. கல்யாணத்தை நடத்தும் போது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அன்னைக்கு நீங்க ஒரு மாசம் 2 மாசமா கல்யாணத்தை பத்திரிக்கை கொடுக்கணும், அங்க போன சொந்தக்காரன் சொல்லணும், சமையலுக்கு சொல்லணும், பந்தலுக்கு சொல்லணும், இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் செய்யும் போது ஏன் அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் நீங்க வந்து கண்டிப்பான முறையில பார்ட்டி வைக்கணும் ஏன் ஆசைப்படுறீங்க? எங்க பிரச்சனை வருதுன்னு பாருங்க. அந்த ஒரு நாள் நீங்க அதை அவாய்ட் பண்ணியனாலே போதும். இல்ல ஏன் சமுதாயம் இல்ல, இங்க என்னோட கல்யாண வீட்டுல நான் அது விருப்பப்படலப்பா, நான் செய்யல அப்படின்னு நீங்க அதை ஒரு சேஞ்சஸ் பண்ணி பாருங்க. கோயில் திருவிழாலையும் பாருங்க அதே மாதிரிதான். கோயில் திருவிழா நடக்கிறதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வெளியிருந்து வந்திருக்கவன் எல்லாம் தண்ணி அடிக்கணும். கோயில் சாமி வந்து நம்ம வந்து ஒரு திருவிழா வந்து வருஷத்துக்கு ஒரு டைமோ 2 வருஷத்துக்கு ஒரு டைமோ 5 வருஷத்துக்கு முன்னாடி கும்பிடுறோம். இப்ப நம்ம குடும்பத்தோடைய உயிர் எல்லா மக்களோடையும் அந்த திருவிழா வந்து சிறப்பான முறையில் அமையணும் அப்படிங்கிறது ஒரு ஆள் மட்டும் நினைச்சா போதாது, அந்த ஊர்ல எல்லாரும் நினைக்கணும். வீட்டில் வளர்ந்த விதம் அது. இந்த மாதிரி தர்மராஜ்லாம் என்னை அடிச்ச அடிலாம் நிறைய இருக்கும். இவன் சொல்றதுலாம் எங்க வீட்டில் மூத்தனோட எனக்கு 2 ரொம்ப அடி ஆகிருக்கும். அடிச்சாலும் இந்த கால் எடுத்து வாலிபால் பிளேயர் வாலிபால் டம்னு அடிச்சுப்போம், பம்னு அடிப்போம். ஆனா அதே மாதிரி பாசங்க. அது மாதிரி எங்களுக்குள்ள ஈகோ கிடையாது. எந்த ஒரு இதனால எனக்கு எங்க காலேஜ்ல எங்கே இருக்கேன் ப்ரோ தான் பேச வைக்கணும். அது மாதிரி அவனுக்கு சின்ன என்ன ஐடியானா என்ன கேட்பான்,
நானும் அவங்கள்ட்ட கலந்துக்கிடுவேன். எங்களுக்குள்ள அந்த ஒரு இந்த ஈவோ இல்லாமல் இருக்குது. அதே ஈவோ யார்கிட்டையும் இல்லாமல் இருக்கணும். பிள்ளைங்களை படிக்க வைங்க, பிள்ளைங்களை விளையாட வைங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அவங்கள கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வச்சுருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இது வரும். இன்னும் அண்ணன் என்ன சொன்ன மாதிரி நான் வந்து எந்த ஊருக்கு போனாலும் கண்டிப்பான முறையில் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவேன். அது யாரோட ஃபோனை நான் எடுக்காமல் இருக்கவே மாட்டேன். எப்போ எந்த டைம் கால் பண்ணாலும் என்னோட ஃபோன் அவைலபிளாக இருக்கும். என்ன இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் இந்த குரூப் கால் அதிகமாக வந்து நல்ல வீசியில் இருக்கிற ட்ரை பண்ணி கட் பண்ணி விட சூழ்நிலை இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் திருப்பி கால் பண்ணுவேன். நான் அதே மாதிரி அண்ணன் மாதிரி பாலவனே எனக்கு எல்லா பேரும் எல்லாமே எனக்கு வேண்டியவங்க தான். யாரும் நான் வந்து இது வரைக்கும் யாருமே மரியாதையாக பேசிக்க மாட்டேன். பப்ளிக்லேயும் கொஞ்சம் இல்லை இந்த செங்குளத்தில் மட்டும் வந்து எங்கள் ஐயா மட்டும் தான் கொஞ்சம் கோவப்பட்டு போனாப்புல. அதனாலும் பாசத்துக்கு தான் கோவப்பட்டு போனாப்புல. அதை ஐயாட்ட புரிய வச்சு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் சொன்னேன் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஊரில் போய் ஒரு மீட்டிங் போட்டு அதை வந்து தெளிவாக எடுத்து சொல்லி நல்லபடியாக முடிஞ்சுது. இது வரைக்கும் நடந்த 1 வருஷம் கோயில் கொடையில் நான் அதாவது எங்கேயும் அங்கே போய் ஹைகோர்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும், அங்கே பெர்மிஷன் அந்த கேட்டுச்சுன்னா அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அதன்படி தான் நீ நடக்கணும், நம்ம இடத்துல நீயே முடிவு எடுத்துக்கொடு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் இது வரைக்கும் நான் யாரையுமே அங்கே போங்க இங்கே போங்க நான் சொல்லுங்க. கோயில் கொடைகள்லாம் பாட்டு கச்சேரிக்கெலாம் வந்து பெர்மிஷன் கிடையாது, கராட்டத்துக்கு என்னன்னா கொடுத்து 9:45 9:45 பிடிச்சிருக்காங்க. 10 9:50 பிடிச்சிருக்காங்க. அதில் எனக்கு அந்த முன்னிப்புள்ள கிராமத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா பெரிய அண்ணன் எல்லாமே அண்ணன் மாதிரி தான் இருப்பீங்க. எல்லா அண்ணன் பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இதான் வந்து ஆக்சுவலாக அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து வில்லிங்காக கொடுத்து போனேன். அமைதியான முறையில் போயிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து எல்லாருமே சேர்ந்து இது கண்டிப்பான முறையில் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வைக்கணும்னே அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு எல்லா மக்களுமே சேர்ந்து வச்சனால தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். எனக்கு வந்து எப்படி சொல்ல எனக்கு வந்து இன்னும் பேசினா கொஞ்சம் கண்டிப்பாக வருது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் இந்த ஊரை வந்து ரசித்தேன். எல்லாருக்குமே நான் ரசித்தேன், எல்லாருமே பேசினேன், எல்லாருக்குமே போனேன். என்னோட ஜீப்பு தடம் வந்து என்னோட மேலச்சவல் சேர்ந்து இருக்கும்போது வரைக்கும் அந்த எந்த ஊர் கிராமத்துலேயே என்னோட ஜீப் டயர் போகாத இடம் கிடையாது. இப்போவும் அதே மாதிரி தான் கண்டிப்பான முறையில் நான் டைம் பார்க்காம தான் பார்த்தேன். அதுக்கு என்னுடைய முன்னிப்புள்ள காவல்துறையில் இருந்த எங்களோட சக பணியாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், சக காவலர்கள் அனைவருமே வந்து ரொம்ப எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு பெயர் வாங்குறதுக்கு காரணமாக இருந்த எங்கள் காவல்துறை குடும்பத்துக்கும் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தெரிஞ்சு கொள்கிறேன். நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பான ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ என்னோட குடும்பத்துக்கு நான் கண்டிப்பான முறையில் காவல் ஆய்வாளராக கண்டிப்பாக நன்றி அனைவருக்கும்.